பிரியத்துக்குரியவர்களே, ஆதியாகமம் 8:21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். கடைசி பகுதியை பாருங்கள். இனி சகல ஜீவன்களையும் நான் சங்கரிப்பதில்லை. ஆண்டவர் தான் படைத்த அந்த பூமியின் ஜனங்கள் அவ்வளவு பாவம் செய்த பொழுது அவர் முதலாவது மனஸ்தாபப்பட்டார், பிற்பாடு கோபப்பட்டார், கடுங்கோபம் கொண்டார். ஆண்டவர் கோபம் வருமாங்க, அவர் ரொம்ப அன்பான தெய்வம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், இங்கே அவர் கோபத்தினால மொத்த உலகத்தையும் ஜலப்பிரளயத்தை அனுப்பி அழித்து விடுகின்றார். நோவாவுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் அங்கே தயவு கிடைக்கின்றது. நோவாவுடைய குடும்பம் வந்து இந்த சுகந்த வாசனையை பலி கொடுத்து அனுப்பிய பொழுதும் அவர் ரொம்ப வருத்தப்படுறார். ஐயோ, நான் உண்டாக்கின மனுஷனை அழைச்சிட்டேனே, இனி ஒரு பொழுதும் அப்படி நான் செய்ய மாட்டேன் என்று அவர் வானவில்லை அடையாளமாய் வைத்தாராம். ஒருவேளை ஆண்டவர் இந்த ஜனங்கள் மீது எப்படி கோவப்பட்டாரோ அதே போல் உங்களின் மீதும் ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் கோவப்பட்டிருக்கலாம். நீங்கள் அவருடைய பிள்ளைங்கிறது உண்மைதான். தவறு செய்யும் பொழுது அவர் ஏதோ காரணத்தினால கோவப்பட்டுறார். அதுக்கு பிறகு அவர் அந்த கோபத்தினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இத்தனை வருடங்களை உழைத்து ஓடி ஓடி சம்பாதித்த பணத்தை, நற்பெயரை, ஊழியத்தை அவர் அழித்து போட்டு விடுகிறார். உங்களுடைய நல்ல சுகத்தை, ஆரோக்கியமான உடம்பை அழித்து போட்டு விடுகிறார். வியாதிப்பட்டு விடுகிறீர்கள். அது நீங்கள் கதறும் பொழுது, ஐயோ என்று கதறும் பொழுது அவர் உங்களுக்காய் மனஸ்தாபப்படுகின்றார். என்ன இருந்தாலும் என் பிள்ளை அல்லவா என்று ஒரு மனம் இறங்குகிறார். இந்த நாளில் அவர் சொல்கிறார், என் மகனே, மகளே, நான் கோவப்பட்டது உண்மைதான், உன்னை அடித்தது உண்மைதான், நான் இனி ஒரு பொழுதும் அப்படி செய்யவே மாட்டேன். நான் உன்னை அழித்தேன், ஆனால் இனி உனக்கு மனம் இறங்குவேன். நான் இடித்து போட்டேன், இனி உன்னை மறுபடியும் கெட்டுவேன். நீ கலங்காத, உனக்கு புதிய வாழ்வை தருவேன், இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.